breast augmentation surgery பண்ணிக்கும்போது breast implant எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். breast implant செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சைஸ் implant தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல செலக்ட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நம்மளோட chest எவ்வளவு அகலம் இருக்கு அப்படினு பார்த்துட்டு அந்த அகலத்துக்கு டயாமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய implants தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம வால்யூம் எவ்வளவு இன்கிரீஸ் பண்ண தேவை இருக்குங்கிறது ஒரு ஐடியா இருக்கணும் நமக்கு. இப்போ ஒரு கப் சைஸ் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படி நினைச்சா 150 cc implant வைக்கலாம். அல்லது 2 cups இன்கிரீஸ் பண்ணனும் அப்படி நினைச்சா 300 ல இருந்து 350 cc implant வச்சா நமக்கு வந்து 2 cup சைஸ் இன்கிரீஸ் ஆகும். இத நல்ல பேசிக்கா நல்லா புரிஞ்சிட்டு நம்ம எவ்வளவு சைஸ் நமக்கு இன்கிரீஸ் பண்ண தேவை இருக்கோ அந்த அளவு implant வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம implant சர்ஜரி பண்ணிக்கலாம். இன்னொரு ரெண்டு டைப் ஆஃப் implant அவேலபிளா இருக்கு. அதாவது ஷேப்பை பொறுத்து. அதாவது anatomical implant ன்னு ஒன்னு இருக்கு அல்லது round implant ன்னு இருக்கு. anatomical implant வந்து பியர் ஷேப்ல இருக்கும். யூசுவலா இந்த implant வந்து நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா இந்த implant வந்து பியர் ஷேப்ல இருக்கிறதுனால சர்ஜரிக்கு அப்புறம் ஒருவேளை ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து அகலமான பகுதி மேல போய்டும் அப்படிங்கிறதுனால இந்த பியர் ஷேப் implants இப்ப நம்ம வந்து யூஸ் பண்றதே இல்ல. ரவுண்ட் implant தான் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் கண்டென்ட்ட பொறுத்து சிலிகான் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சலைன் கண்டென்ட் உள்ள implant, இன்னொன்னு வந்து சிலிகான் கண்டென்ட் உள்ள implant. சலைன் implants இப்ப நம்ம யூசேஜ்லயே கிடையாது. இப்ப நம்ம யூஸ் பண்றது எல்லாமே சிலிகான் கண்டென்ட் உள்ள implants தான். அடுத்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் சர்ஃபேஸ் உள்ள implant, செமி ஸ்மூத், டெக்ஸ்சர்ட் அப்படின்னு இருக்கு. நம்ம காமனா இப்ப யூஸ் பண்றது ஸ்மூத் அண்ட் செமி ஸ்மூத் தான். டெக்ஸ்சர்ட் implants வந்து ஒரு சிலர் சொல்றாங்க அந்த டெக்ஸ்சர்ட் implants வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல கேப்சுலர் கண்ட்ராக்சர் அந்த மாதிரி காஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து அதிகம் யூஸ் பண்றது இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் த implant. ப்ரொஃபைல்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் அந்த implant கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபைல். இதுல வந்து பாத்தீங்கன்னா லோ ப்ரொஃபைல், ஹை ப்ரொஃபைல், வெரி ஹை ப்ரொஃபைல், மீடியம் ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஹை ப்ரொஃபைலும் வெரி ஹை ப்ரொஃபைல் implants தான் யூஸ் பண்றோம். அதாவது பேஸ் சின்னதாகவும் ப்ரொஃபைல் ப்ரொஜெக்ஷன் அதிகமாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ஹை ப்ரொஃபைல் அண்ட் வெரி ஹை ப்ரொஃபைல்னு சொல்றோம். இதுதான் வந்து பிரஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல நம்ம லோ ப்ரொஃபைல், மீடியம் ப்ரொஃபைலையும் யூஸ் பண்றோம். அதாவது டியூபரஸ் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஜெனிட்டல் கண்டிஷன் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணும்போது அந்த கண்ட்ராக்சரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கண்ட்ராக்சர் மறுபடியும் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து லோ ப்ரொஃபைல் implants அல்லது மீடியம் ப்ரொஃபைல் implants நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சைஸ் இம்ப்ளான்ட் நம்மளுக்கு தேவைப்படும் அதை முதல்ல டிசைட் பண்ணணும். என்ன கண்டென்ட் உள்ள இம்ப்ளான்ட் நமக்கு வைக்கிறாங்க அப்படிங்கறத முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சர்ஃபேஸ் இம்ப்ளான்ட்ஸ், என்ன ப்ரொஃபைல், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இம்ப்ளான்ட் ஆர்டர் பண்ணி நீங்க பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.